Christ is God, why should he pray? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனாய் இருந்தால் அவர் எதற்காக வேறொரு தேவனிடம் ஜெபிக்க வேண்டும்? இந்த மிக முக்கியமான வெளிப்பாடை தேவன் இன்று நமக்கு கொடுத்திருக்கிறார். இலுமினேஷன், நம்முடைய ஒளியை வீசி கர்த்தர் இதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இதை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற அநேக வெளிப்பாடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன் தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க. உதாரணமாக ஒரு 3 மிசைல் இருக்கின்றன வைத்துக்கொள்ளுங்க, ஏவுகணைகள். அது மூன்றுமே ஒரே விதமான சக்தியை கொண்டது, the same power. ஏதோ ஒரு இடத்துல, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல அந்த மிசைல், அந்த ஏவுகணைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு ஏவுகணை நம்ம பூமியை நோக்கி வந்து அதை தாக்கினால் பூமியை அது அழிக்கும். பூமியை மட்டுமில்ல, அந்த பூமியோடு கூட சேர்ந்து சூரிய குடும்பம் என்று சொல்கிறோம் இல்லையா, இந்த நம்முடைய பிளானட்டரி சிஸ்டம், அது எல்லாமே அழிந்துவிடும். அவ்வளவு சக்தி உள்ளது என்பதை ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். இன்னொரு ஏவுகணை இருக்கிறது இல்லையா, அது 2வது ஏவுகணை இந்த பூமியை நோக்கி வருகிற பொழுது இந்த இரண்டும் சேர்ந்து வந்தா பூமியும் அதை சுற்றி அந்த பிளானட்டரி சிஸ்டமும் அழிந்து போயிடும். அது பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் என்று சொல்லுகிற நிறைய நட்சத்திர கூட்டங்கள் இருக்கிறா, அது எல்லாமே அழிந்துவிடும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். 3வது ஒரு ஏவுகணை இருக்கு. இந்த மூன்றுமே ஒன்றாய் சேர்ந்து வந்தால் என்ன நடக்கும்? அழிந்து போவதற்கு இங்கு எதுவுமே இருக்காது, எல்லாமே அழிந்து போகிறது. இப்படி இந்த 3 ஏவுகணைகளிலே ஒன்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக 2வது பரிசுத்த ஆவியானவர், 3வது பிதாவானவர். இங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தை பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக தனக்குள் இருந்த அந்த சக்திகள் முழுவதையும் தனக்குள்ள அவர் சாச்சுரேட், அதை முழுவதுமாய் மனுஷனுக்குள்ள அவர் அடக்கி மனுஷ ரூபமாய் அவர் இந்த உலகத்தில் பிறக்கிறார். எதுக்காக பிறக்கிறாரு? அந்த ஏவுகணை என்று சொல்கிற அந்த மிசைலை அவர் தனக்குள்ள அவர் அடக்கி வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற பாக்டீரியாஸ் என்று சொல்லப்படுகிற பாவங்களை அவர் அழிக்கணும். முழு ஏவுகணையும் தன் சக்தியை காண்பிக்க முடியாது. காண்பித்தால் இந்த பூமியும் அதோடைய பிளானட்டரி சிஸ்டமும் அழிந்து போய்விடும். ஏனென்றால் நான் வேதத்தில் வாசிக்கிறோம், இங்க கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் சகலமும் உண்டாக்கப்பட்டது, காண்கிறவைகளும் காண முடியாதவைகளும் அதிகாரங்களும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் எல்லாமே அவர் மூலமாய் அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது என்று நம்ம கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கிறோம். இப்படி இவை எல்லாவற்றையும் சிருஷ்டித்த அந்த வார்த்தை என்கிற தேவனாகிய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவர் வல்லமை வெளிப்படக்கூடாது என்பதற்காய், வெறும் அந்த பாக்டீரியாஸ் மட்டும் அழிக்க வேண்டும் என்பதற்காய் தனக்குள்ள இருக்கிற ரத்தத்தை இந்த உலகத்தில் சிந்த வேண்டும். ஆனால் பிதாவானவர் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாரு? மனுஷன் தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டதாலே, கவனிக்கணும், மனுஷன் தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டதாலே மனிதனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனை நான் பழி வாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார? மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ. இங்க தேவ சாயலாய் இல்ல, தேவனாய் மனித ரூபத்தில் இருக்கிற ஆண்டவரை இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் இந்த உலகத்தில் சிந்தப்படுகிற பொழுது பிதா என்கிற அதிசக்தி வாய்ந்த அந்த மிசைல், அந்த ஏவுகணை அடையாளமா உங்களுக்கு சொல்றேன், அவர் என்ன செய்வாரு? பூமியை நோக்கி அவர் மிகவும் கோபத்தோடு பழி வாங்கும்படியாய் இறங்கி வருவார். காரணம், தேவனுடைய ரத்தத்தை இந்த பூமி மேல் சிந்தும் பொழுது அப்போதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னது என்று அறியாது இருக்கிறாள் என்று ஜெபிக்கிறாரு. யாருக்காக ஜெபிக்கிறாரு? தனக்காக கிடையாது, அவர் நமக்காக ஜெபிக்கிறாரு. நாம் இந்த உலகத்தில் அழிந்து போகக்கூடாது, ஆனால் நாம ஜீவன் பெற வேண்டும். நமக்குள்ள இருக்கிற அந்த பாவம் என்கிற பாக்டீரியாஸ் அழிவதற்காக அந்த ஏவுகணைக்குள் இருக்கிற ரத்தம் என்பது இங்கு சிந்தப்பட்டு பாக்டீரியாஸ்கள் அழிய வேண்டும். அதுதான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபிக்கிற ஒரு காரியம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார். அவருடைய தேவைக்காக அவர் ஜெபிக்கல,
அவர் தேவைக்காக என்ன, ஒரு சாதாரண ஒரு டாக்ஸ் கட்டும்போது என்ன சொல்றாரு பேதுரை பார்த்து, நீ தூண்டில் போடு, இந்த தூண்டிலே ஒரு மீன் அகப்படும், அதுல வெள்ளி காசு இருக்கும், அதை கொண்டு வந்து எனக்கும் உனக்கும் டாக்ஸ் கட்டு என்று சொல்றார். அவர் தேவைக்காக அவர் ஜெபிக்கவே கிடையாது. நம்மை மீட்டுக் கொள்வதற்காய் அவர் ஜெபித்தார். உங்களை மீட்டுக் கொள்வதற்காய் அவர் ஜெபிக்கிறார். அவர் இன்னொரு ஜெபத்தையும் அவர் இங்கே ஏறெடுக்கிறாரு. யோவான் 17ஆம் அதிகாரம் 21 நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். ஜான் சாப்டர் 17 verse 21 நான் உங்களுக்காய் இங்க வாசிக்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னில் அனுப்பினத இந்த உலகம் விசுவாசிப்பதற்காக நீர் என்னிலையும் நான் உம்மிலையும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, நீர் என்னிலையும் நான் உம்மிலும் இருப்பது போல நாம எல்லாரும் அவருக்குள் ஒன்றாய் இருக்கும்படி அவர் வேண்டிக் கொள்கிறார். நாம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காய் அவர் ஜெபிக்கிறார். பிதாவே நானும் நீரும் ஒன்றாய் இருக்கும், the two Messiah, இரண்டு ஒன்றாய் இருக்கிற பொழுது, ஆனால் அந்த இரண்டு ஒன்றாய் தன் சக்தியை வெளிப்படுத்தக்கூடாது என்பதற்காய் தன் ரத்தத்தை சிந்துகிற பொழுது இந்த பூமியில் இருக்கிற நாம் அழிந்து போகக்கூடாது, ஆனால் நமக்குள்ள இருக்கிற பாக்டீரியாஸ் என்ற பாவம் அழிய வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறாரு. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிப்பதற்காய். எதுக்காக அனுப்பினாரு? உலகத்தை அழிப்பதற்காய் கிடையாது, உலகத்தை மீட்டுக் கொள்வதற்காய். ஆனால் ரத்தம் சிந்துகிற பொழுது தேவனுடைய ரத்தம், அன்றைக்கு ஆதியாமத்தில் கொடுத்த வாக்குத்தத்தம், அவர் அதை என்ன பண்றாரு? நமக்காக பிதா அதை செய்யாதபடி தடுத்து நிறுத்துகிறாரு. உங்களையும் என்னையும் மீட்டுக் கொள்வதற்காய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபித்தாரு. அந்த ஜெபம் இன்றைக்கு வரைக்கும் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. வேறொரு வெளிப்பாடோடு கூட நான் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கும் கிடைக்கட்டும்.